யாரெல்லாம் நீ உசுரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிரா வராங்களோ, உனக்கு ஆப்போசிட்டா வராங்களோ, உனக்கு சூழ்ச்சி செய்யறாங்களோ, சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் 1, 2, 3 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன்னுடைய ஊரையும் உன்னுடைய ஜனத்தின் சொந்த பந்தங்களையும் உன் அப்பாவுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு போ, ஊருக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு என்ன பண்ணு, போ என்று சொல்லி கர்த்தர் ஆபிராம் இடத்துல என்ன பண்றாரு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். மனுஷன் கிட்ட 5 ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஒரு ஜெனரேஷன் என்ன ஆயிடுச்சு, நோவான் காலத்துல ஜெரல் பிரயாணம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜனம் அழிந்து போயிட்டாங்க. அதன் பின்பதாக கர்த்தர் யாரு தெரிந்து கொள்றாரு, நோவாவை தெரிந்து கொள்றாரு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுடைய இதுல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வம்ச வரலாறு அப்படியே தான். யாரு, தேராகு. தேராகுக்கு பிறந்தவர் தான் யாரு, ஆபிராம். இந்த ஆபிராமை தனியா சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆபிராமிட்ட பேசுறாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ நான் சொன்னது செஞ்ச அப்படின்னா, அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கோ அதையே நான் உனக்கு கொடுப்பேன். ஆமேன். அங்க 5 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். ஏமேன் சொல்லுங்க. அங்க 5 காரியம் ஆசீர்வாதத்துக்கு, 5 காரியங்கள் மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஜாதி ஆக்குவேன் 1, ஆசீர்வதித்து 2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் 3, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் 4, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை 6, உன்னை சபிக்கிறவர்களை 7, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். யாருக்குள்ள, ஆபிரகாமுக்குள்ள. இப்ப நம்ம எல்லாம் யாருடைய வம்சத்தாரா இருக்கிறோம்? ஆமேன். நம்ம எல்லாம் யாருடைய வம்சத்தார்? நம்ம யாருடைய ஜெனரேஷன்? ஆபிரகாமுடைய ஜெனரேஷன். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக எங்க 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 பாட்ட தாத்தா பேர்லாம் வேற பேர் ஆயிடுச்சியா, எப்படியா? அப்படி பார்க்க கூடாது. இங்க வரணும். பைபிளுக்கு இங்க என்ன பண்ணணும், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும், அங்க வரணும். அப்படி நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பதான் தெளிவா நமக்கு புரியும், நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஆமென். நம்ம யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனா நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரா இல்லையா? தகப்பனுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பிதாக்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த 7-8 ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். பெரிய ஜாதி ஆக்குமே என்றாரு. திருமணமாகி 75 வயதுல பேசுறாரு பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, முதல்ல பாருங்க ஆபிரகாம் கிட்ட இருந்த ஒரு சுபாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொன்னபடியே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆமென். சொன்ன உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். முகம் குப்புற விழுந்து கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம்
ஆரானை விட்டு புறப்பட்ட போது எத்தனை வயசா இருக்குது? 75 வயசு. 75 இயர்ஸ். எத்தனை வயசு? 75 வயசு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணா? போனா. இங்க சொல்றாரு, உன்னை பெரிய சாதி ஆக்குவேன். 75 வயது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்ல? பிள்ளைங்க இல்ல, சந்ததி இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதல்ல சொல்றேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டாரு. ஆமென். நான் உன்னை பெரிய ஒரு இனத்தாரா மாற்றுவேன். நான் உன்னை பெரிய சாதியாக, ஒரு கோத்திரமாக, ஒரு பெரிய கூட்டமாக உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட்ல எடுத்த இதுலயே சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? இரண்டாவது சொல்றேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை யாரெல்லாம் நீ உசுரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிரா வராங்களோ, உனக்கு ஆப்போசிட்டா வராங்களோ, உனக்கு சூழ்ச்சி செய்யறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக சூழ பாளையம் இறங்குகிறார்களோ, சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆமென். உனக்கு விரோதமாக கர்த்தர் சொல்ற, ஆபிரகாமுக்கு உனக்கு விரோதமாக வரக்கூடிய கூட்டம் சத்துருக்கள் என்னால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை.